ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் 43ஆம் பதம். நூனம் நிர்வாணாம் த்ரி மதோத்பதானாம் மஹீம் முஹீஷ் சாலயதாம் சமூபி வதாத் பிரபன்னார்தி ஜிஹீர்ஷ ஏச்சோ பி உபேக்ஷதாகம் பகவான் குருணாம். மொழிபெயர்ப்பு. குருக்கள் எல்லா வகையான பாவங்களையும் செய்திருந்த போதிலும் மற்ற அரசர்கள் தங்களது படைபலத்தினால் மூவகை பொய் அகங்காரங்களின் தூண்டுதலின் கீழ் பூமியில் இடையராது கலகம் விளைவித்து வந்த போதிலும் பகவானாக இருந்தும் துன்புறுபவர்களின் துன்பத்தை போக்குவதில் எப்பொழுதும் விருப்பமுள்ளவராக இருந்தும் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் குருக்களை கொல்வதிலிருந்து விலகியே இருந்தார். பொருளுரை. பகவத்கீதை குறிப்பிடுவது போல் அசுரர்களை அழித்து துன்புறும் பக்தர்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதற்காகவே பகவான் தோன்றுகிறார். எனினும் குருக்களால் திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட தீங்கையும் பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் மற்றும் தமக்கே இழைக்கப்பட்ட அவமரியாதையையும் கூட பகவான் பொறுத்து கொண்டார். தம் முன்னிலையிலேயே இத்தகைய அநீதிகளை அவர் ஏன் பொறுத்து கொண்டார்? அவர் ஏன் உடனே குருக்களை தண்டிக்கவில்லை என்ற கேள்வி எழக்கூடும். குருக்களின் அரச சபையில் அனைவரின் முன்னிலையிலும் திரௌபதியை நிர்வாணமாக காணும் முயற்சியில் அவள் அவமதிக்கப்பட்ட பொழுது பகவான் ஏராளமான துணியை அளித்து திரௌபதியின் மானத்தை காப்பாற்றினார். ஆனால் அவமதித்தவர்களை அவர் உடனே தண்டிக்கவில்லை. ஆயினும் பகவானின் மௌனம் குருக்களின் குற்றங்களை மன்னித்ததற்கு அடையாளம் அல்ல. பூமியிலுள்ள வேறுபல அரசர்களும் செல்வம், கல்வி மற்றும் படைபலம் ஆகியவற்றினால் பெரும் அகங்காரம் கொண்டவர்களாக மாறியிருந்தனர். அவர்கள் தங்களுடைய படைபலத்தினால் பூமியில் இடையராது கலகம் செய்து வந்தனர். இத்தீயவர்கள் அனைவரையும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஒன்று திரட்டி தீயோரை அழிக்கும் தமது நோக்கத்தை ஒரே சமயத்தில் சுருக்கமாக முடித்து கொள்வதற்காகவே பகவான் பொறுமையுடன் காத்திருந்தார். கடவுள் நம்பிக்கையற்ற அரசர்கள் தங்களுடைய செல்வம், கல்வி மற்றும் படைபலம் ஆகியவற்றின் முன்னேற்றத்தினால் திமிர் பிடித்தவர்களாக மாறும் பொழுது தங்கள் படைபலத்தை காட்டி குற்றமற்றவர்களுக்கு தொல்லைகளை விளைவிக்கின்றனர். பகவான் அவதரித்து இருந்த பொழுது உலகில் இத்தகைய அரசர்கள் பலர் இருந்தனர். இதனால் குருக்ஷேத்திர போருக்கு அவர் ஏற்பாடு செய்தார். விஸ்வரூபமாக பகவான் தோன்றிய பொழுது தீயவரை கொல்லும் தமது அவதார நோக்கத்தை அவர் பின்வருமாறு விவரித்தார். தேவையற்ற ஜனத்தொகையை குறைப்பதற்காக இரக்கமற்ற காலரூபமாக பூமியில் நான் அவதரித்திருக்கிறேன். பாண்டவர்களான உங்களைத் தவிர இங்கு கூடியுள்ள மற்றவர் அனைவரையும் கொன்றுவிடப் போகிறேன். இக்கொலை நீங்கள் பங்கு கொள்வதற்காக காத்திருக்காது. இது முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அனைவரும் என்னால் கொல்லப்படுவார்கள். போர்க்களத்தின் வீரன் என்று புகழை பெறவும் போரில் கைப்பற்றிய பொருட்களை அனுபவிக்கவும் நீ விரும்பினால் ஓ சவ்யசாசி, உடனே இக்கொலையில் பங்கு கொண்டு இதனால் கிடைக்கப் போகும் நன்மதிப்பை நீயே பெற்றுக்கொள். சிறந்த வீரர்களான பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன் முதலான மற்றும் பல தளபதிகளை முன்பே நான் கொன்றுவிட்டேன். கவலைப்படாதே. போர் செய்து மகாவீரன் என்று புகழைப்பெறு. பகவத்கீதை. தாமே செயற்படுத்தும் சில நிகழ்ச்சிகளில் தமது பக்தன் சிறந்த வீரனாக விளங்குவதை காண பகவான் விரும்புகிறார். தமது பக்தனும் நண்பனுமான அர்ஜுனன் குருக்ஷேத்திர யுத்தத்தின் கதாநாயகனாக விளங்க வேண்டும் என்று பகவான் விரும்பியதால் உலகில் உள்ள தீயவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடுவதற்காக பகவான் காத்திருந்தார். அவரது பொறுமைக்கு காரணம் இதன்றி வேறில்லை. ஹரே கிருஷ்ணா.